வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள். அத்தியாயம் 6. வரதன் வெகு தூரம் போய்விட்டிருந்தான். ராவுத்தர் லாரி அசையாமல் நின்றிருந்தது. இரவின் குளுமை லாரியின் மீது படிந்து பனித்துளிகளாய் பூத்து கோடு கோடாய் வழிய துவங்கியிருந்தது. முன்பக்கம் நொறுங்கி அடிப்பட்ட வேகம் ஆக்சில் ஷாஃப்டை தாக்கி பின்பக்க ஆக்சில் சிதலம் அடைந்திருந்தது. ரேடியேட்டர் உரு தெரியாமல் போயிற்று. வண்டியின் முன் சக்கரங்கள் கிணற்றுக்குள்ளும் பின் சக்கரங்கள் சிதலமான சுவரில் முட்டியபடியும் இருந்தன. மேல் பலகையில் நசீர் என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. பிறை நிலவும் சுடரும் வரைந்திருந்தன. பின்பக்கம் 2 கண்கள் வரைந்து என் கண்களை பார் சிரி என்று எழுதியிருந்தது. விடிந்ததும் நிறைய பேர் சிரித்தார்கள். தண்ணி குடிக்க போயிடுச்சுடா லாரி, இடித்து சொருகி இருக்கிறதை பாரேன். ஓட்டுனவன் தண்ணி போட்டிருப்பான். உனக்கு மட்டும் தானா தண்ணி? நானும் போட்டிக்கின்னு வரேன்னு இறங்கிடுச்சே. ஆளை காணமே. கிணத்துல விழுந்துட்டானா? முதக்காது உடனேயா? மொதக்கும். அது வரைக்கும் என்ன செய்ய? ரெட்டியார் கிணறு தூர் எடுக்கணும்னு சொன்னார். லாரிக்காரனையே செவுறு கட்டி தூர் எடுக்கிறதா சொல்லிக்கலாம். நல்லா செய்வானே லாரிக்காரன். செய்யணுமையா? செய்யாட்டி லாரி எடுக்க விட்டுருவோமா? கழுத்தில் துண்டை போட்டு துட்டு வாங்க மாட்டோம். பொது சொத்து நாசம் விட்டுற முடியுமா? எவன் சொத்தோ மாட்டிக்கின்னு லோல் பட போகிறான். லாரி வச்சிருக்கானா? சாதாரண ஆளாக இருக்கப்பட்டவன் தான். கொடுத்தா என்ன? அடி வேற பலமாக இருக்குது. லாரி தேருமானே தெரியல. தேராதா என்ன? 2 பொழந்து வண்டியெல்லாம் பற்ற வச்சு ஓட்டுறான். இன்சூரன்ஸ் கொடுக்குமில்ல? கட்டி இருந்தால் கொடுக்கும். ராவுத்தர் இன்சூர் செய்திருந்தார். அது 3rd பார்ட்டி இன்சூரன்ஸ். எதிர்வண்டிகள், கால்நடைகள், மனிதர்கள், சிறகற்ற பறவைகள், ஸ்தாவர சங்கம சொத்துக்கள் அடிபட்டு நாசமானால் மட்டுமே ஓட்டுபவர் உதவியாளர் மட்டுமே இதில் பயன் பெற்ற முடியும். வண்டிக்கு சேதமெனில் கொடுக்கப்பட மாட்டாது. மேலே எல்லா லோடு. என்ன லோடு? ஆள் யாரும் தென்படலை. ஏறி பாரேன். கோதுமை போல இருக்குது. மக்கின வாசி வருதே. உருவி போட்டு பார்ப்போம். போதுமா? இன்னும் உருவுடா. நம்ம ஊர் கிணத்தை நாசம் பண்ணலை. உருவு நிறையா. சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போய் 2 கூடை கொண்டா. உருவினார்கள். யாரோ ஏறி மூட்டைகளை உதைத்து நாசம் பண்ணி உருட்டி விட்டார்கள். கூடையில், முரத்தில், முந்தானியில், வேஷ்டியில் விரித்து பிடித்து கொண்டார்கள். வெயில் சூடேறுவதற்குள் பின்பக்க மூட்டைகள் திருடு போயின. லாரியால் பாரம் தாங்காமல் ஆடியது. ஒற்றை கல் தடுப்பில் ஒட்டி கொண்டு நின்றது. எந்த தேசத்தில் ஒரு இளம்பெண் பூரண அலங்காரியாய் இரவு நேர பயமின்றி ஆபத்தென்று நடமாட முடிகிறதோ அதுவே சுபிட்சமான தேசம். அதுவே ராமராஜ்யம். இந்த தேசத்தில் சுபிட்சம் இல்லை. சகலரும் திருடர்கள். வாய்ப்பு கிடைக்குமானால் அனைவரும் கொள்ளைக்காரர்கள். பிறன்மனை சுகிப்பவர்கள். பிறர் பொருள் கவர்பவர்கள். கோரிக்கையற்று கிடக்குதனே வேரில் பழுத்த பலா. நெஞ்சில் ஈரத்தோடு பாடிய பாடலுக்கு வேறு அர்த்தம் கற்பிப்பவர்கள். ஆள் இல்லாத சொத்து. ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம். கேட்டா எனக்கு தெரியாது நடுவோம். கிடந்துச்சு பொறுக்கினேன். எவன் சொல்கிறது? கன்னம் வச்சோமா? கதவு பேத்தமா? உருவுடா இன்னொரு மூட்டை. பின்வாரம் குறைய லாரி மேலும் கிணற்றுக்குள் சரிந்தது. விஸ்வநாதன் கார் அந்த இடத்தை வேகமாக கடந்தது. சற்றென்று விசு திரும்பினான். கபூர், கொஞ்சம் நிறுத்து. கார் 100 அடி கடந்து சென்றது. வட்டமிட்டு விபத்து நடந்த இடத்துக்கு வந்தது. ஜனங்கள் சிதறினார்கள், முடிந்து கொண்டார்கள், உதறினார்கள். உயரே ஏறியவன் குதித்து தெருவோடு ஓடினான். முன்னமையே வந்த லாரி கொண்டவன் வெறுமே வேடிக்கை பார்ப்பது போல் வெகுளியாய் முகம் மாறினான். விஸ்வநாதன் லாரி நம்பரை பார்த்தான். இவன் தேடுகிற வண்டி இல்லை. எவனுடையதோ எவன் சொத்தோ கொள்ளை போக துவங்கிவிட்டது. பாவம். டிரைவர் எங்கேயா? கூட்டத்தை நோக்கி அதட்டினான். யாரும் தெம்படலைங்க. போலீஸுக்கு போயிருக்கிறானோ என்னவோ. மூட்டையை பிரித்தது யார்? ஜனங்க தான். யார் கேட்குறது இவங்களை? எல்லாம் இவங்க ராஜ்யம். பொறுப்பற்ற பொது ஜனம்.
தனி மனிதனாய் இருக்கிற போது உண்டான பொறுப்பு பயம் பொது ஜனமாய் கூடுகையில் சிதறிவிடுகிறது. ஏங்க உங்களுது லாரி என்ன அதுக்கு? ரெட்டியார் கிணறு சுத்தமாக நாசமாயிடுச்சு. ஊருக்கு உபயோகப்படுற இடம், நஞ்ச இடம், நஷ்டம் நிறையா. நீ ரெட்டியாரா? இல்லை. பின்ன போய அண்ணாண்ட. தோ சின்ன பொண்ணு போய் ரெட்டியார் கையோட இட்டா இடிச்சதையும் இடிச்சு போட்டு ரேங்கி காட்டுறானுங்க. லாரி நவுறுதா? நவுறுது பாமா. முதல்ல இந்த இடத்த விட்டு எவனும் நகரக்கூடாது. மூட்டையை தொட்டவன் அத்தனை பேரும் நிற்கணும். கஃபூர் போய் போலீஸை கூட்டியா. கல்லெறிய ஒதுங்கும் நாய் மாதிரி ஜனக்கூட்டம் ஒதுங்கிட்டு எட்டி நின்று வேடிக்கை பார்த்தது. லாரியின் பிற்பக்கம் பலகையில் அப்துல் ரஹ்மான் ராவுத்தர் டிரான்ஸ்போர்ட், தண்ணி தொட்டி தெரு, சென்னை. ஃபோன் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. பெரியபாளையம் ரைஸ் மில்லிலிருந்து ஃபோன் செய்தான். ராவுத்தர் ஃபோனை எடுத்தார். தன் பெயரை சொன்னான். தன் உத்தியோகம், கம்பெனி பெயர் சொன்னான். விபத்து விவரம் தெரிவித்தான். தான் லாரி தேடுகிற விஷயம் சொல்லி மேற்கொண்டு பயணம் செய்ய வேண்டியிருப்பதாய் தெரிவித்து போலீஸ் புகார் பற்றி கேட்டான். போலீஸுக்கு தெரிவித்து காவல் போடும்படி ராவுத்தர் கேட்டுக்கொண்டார். ஆபத்து நேரத்தில் உதவிய தன்மைக்கு எல்லையற்ற பரம்பொருளும் பேரலானும் இனியவனுமான ஆண்டவன் நாமத்தை உச்சரித்து நன்றி சொன்னார். விஸ்வநாதன் பெயரையும் ஃபோன் நம்பரையும் குறித்து கொண்டார். போலீஸ் ஸ்டேஷனில் காவல் சொல்லிய பிறகு மறுபடியும் கார் கிளம்பிட்டு விபத்து நிமிடத்தில் காரை மறித்து கொண்டார்கள். என்ன நீ பாட்டுக்கு பூட்டா? கிணத்துக்கு சோருக்கு யார் பதில் சொல்கிறது? நாம் கோதுமை திருடினமாம் என்ன தெகிரியமாக பார்த்தியா? திருடினவன் எந்த பேமானியோ எங்களை வந்து விரட்டினா விட்டுருவோமா? விஸ்வநாதனுக்கு மாஸ் சைக்காலஜி அத்துப்படி. அவன் கம்பெனியில் சொல்லி கொடுக்கப்பட்ட பாலப்பாடம். எதற்கும் எந்த நேரமும் பதட்டப்படாமல் இருக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரல் உயர்த்தவும் குழைந்து பேசவும் திசை மாற்றவும் விசேஷமாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை சந்திக்கும் போது கூர்மையடைய கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஸ்வநாதன் தீவிரமாக யோசிப்பது போல உட்கார்ந்திருந்தான். சற்றென்று நிமிர்ந்து, உனக்கு என்ன வேணும்? கோதுமை தானே, எடுத்துக்கப்போ. யார் கேட்டா உன் கோதுமை? இடித்ததுக்கு முதல்ல பதில் சொல்லியா? போலீஸுக்கு போய் எழுதி கொடு. போலீஸ் என்ன பெரிய போலீஸு? துட்டு கொடுத்து மடக்கிடுவேன். பஞ்சாயத்துக்கு வா. உனக்கு படிக்க தெரியுமா? விஸ்வநாதன் தன் பெயரிட்ட கார்டை எடுத்தான். தந்தி பேப்பர் படிப்பேன். படித்தவன்கிட்ட போய் இதை கொடு, இங்கே வந்து பார்க்க சொல்லு. பஞ்சாயத்தில் பத்திரம் கையெழுத்து போடாத லாரி நவுறாது. லாரியை நீயே வச்சுக்கோ. திருடு போன மூட்டைக்கும் பஞ்சாயத்து பதில் சொல்லுமில்ல. ரெட்டியார் வந்துட்டாரு. வந்தவர் கலங்கி போயிருந்தார். என்னங்க இது, சுத்தமாக இடிச்சிட்டு இருக்குதே. உள்ளே வந்து உட்காருங்க. விஸ்வநாதன் நகர்ந்து இடம் கொடுத்தான். கிணத்துக்கு சொந்தக்காரர் வந்தாச்சு இல்லை? அப்புறம் என்னையா கூட்டம்? கபூர் வண்டி எடு. நகருங்கய்யா, பஞ்சாயத்துக்கு போகிறாங்க போலிருக்குது. வண்டி சரக்கென்று கிளம்பியது. வழி விட்டவர்கள் ஊர் தாண்டி போய் நின்றது. விஸ்வநாதன் தான் வண்டி சொந்தக்காரருக்கு போன் செய்திருப்பதை போலீஸ் புகாரை சொன்னான். தனக்கும் அந்த லாரிக்கும் சம்பந்தமில்லை என்றான். வண்டியில் இருந்த மூட்டை களவு போகாமல் இருந்தால்தான் ரெட்டியார் பக்கம் நஷ்ட ஈடு சீக்கிரம் வரும் என்றான். ரெட்டியார் முகத்தை துடைத்து கொண்டு வண்டியை விட்டு கீழிறங்கி போனார். வண்டி மேலே நகர்ந்தது. நாம் மாட்டுக்கு போயிருக்கலாம். 1 மணி நேரம் வேஸ்ட்டு. ஏன் சார் மாட்டிக்கின? காரணமாக தான் கபூர். ஊர் குழந்தை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளரும். என்ன சொல்கிற? நம்ம குழந்தை எங்கே இருக்குதோ, எப்போ பார்க்க போகிறோமோ. பார்க்காத திரும்புறதில்லை. திரும்பக்கூடாது. பார்த்துடலாம் சார். லாரினா ரோடு மேலே தானே போகணும். கடலா வானமா? வழியிலேயே கண்டுபிடிச்சிடலாம். பயணம் நீண்டதாக இருந்தது. வெயில் ஏற ஏற களைப்பு அதிகரித்தது. செக் போஸ்ட்டாய் விசாரிக்க வேண்டியதாயிற்று. எல்லா செக் போஸ்ட்டிலும் புன்சிற்பிலும் குட் மார்னிங் சொல்ல வேண்டியிருந்தது. ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். மரநிழலில் நின்று வெற்றிலை போட்டார்கள். புத்தூர் செக் போஸ்ட்டில் ஓய்வெடுத்தார்கள். கொஞ்சம் தூங்குறியா சார்? வேணாம் கபூர், கொஞ்சம் படுத்துக்க சார். வெயில் ஆயிடுச்சே. எதுக்கப்பா? எனக்கு கண்ணு சொருகுது சார். ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது. அட படுத்துக்கப்பா. சார் படுக்கலையா? வேணாம் கபூர், நீ தூங்கு. 1 மணி நேரம் சார். சாப்பிட்டா களைப்பு, அப்புறம் ராத்திரி பூரா ஓட்டலாம். தூங்கப்பா. கபூர் கதவை பிரித்து கால் நீட்டி முன்பக்க சீட்டில் சரிந்தான்.
தூங்கி போனான். விஸ்வநாதனால் தூங்க முடியவில்லை. களைப்பு கண்ணை குத்தியது. ஆனாலும் உறக்கம் வரவில்லை. பின் சீட்டில் கண்களை மூடி உட்கார்ந்திருந்தான். குதிரை முகம் தெரிந்தது. கொட்டிலில் உள்ளே பின் வலக்காலை சற்று தூக்கியபடி அசையாது இருந்த குதிரை தெரிந்தது. வால் மட்டும் விசிறி விசிறி ஆடிற்று. குதிரைகள் தூங்குவதில்லை. ஏனைய உயிர்கள் போல மனசுக்குள் வரிகள் ஓடின. விஸ்வநாதன் கண்களை திறந்தான். வலப்பக்கம் வயலை வெறித்து பார்த்தான். முன்பக்கம் எட்டி கால் நீட்டி தூங்கும் கஃபூரை பார்த்தான். நிலம் பரவி கால்கள் நீட்டி கன்னத்து பக்கம் அழுந்த குதிரைகள் தூங்குவதில்லை. ஏனைய உயிர்கள் போல நிற்கையில் கண்கள் மூடி களைப்பினை போக்கும் குதிரை தொட்டதும் இழுத்து கொள்ளும், தொடுதலை புரிந்து கொள்ளும். தூங்குதல் பெரிய பாவம். தூங்குவா பிறந்தீர் இங்கே? வாழ்வதோ சிறிது நாட்கள், அதில் சாவினை நிகர்த்த தூக்கம். புரியவர் பெரியோர் அல்லர். வாழ்பவர் தூங்க மாட்டார். குதிரைகள் கண்கள் மூடி குறிவிரைத்து நிற்கும் காட்சி யோகத்தின் உச்சக்கட்டம். நெற்றிக்குள் சந்திரபிம்பம். இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதத்தின் 4ஆம் பாடல். அப்துல் ரஹ்மான் ராவுத்தர் விபத்து நடந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடும். இன்று ராத்திரி அவருக்கும் தூக்கம் இருக்காது. தாரிணி எப்போது தூங்கி கொண்டிருப்பாள். இதனாலேயே அவளுக்கு தூக்கம் வராது. மேலும் இன்று நான் எப்போது வீடு திரும்ப போகிறேனோ இது போதும் அவள் தூக்கம் குலைய. தாரிணிக்கும் ரைஸ் மில்லிலிருந்து ஃபோன் பண்ணியிருக்கலாம். பாவம் தாரிணி. அவளை அதிகம் வதைக்கிறனோ தெரியவில்லை. எதிர்பார்ப்பின்றி இரு என்று எப்படி சொல்வது? சொல்லி எப்படி அவளுக்கு புரிய வைப்பது? நானும் ஏதோ எதிர்பார்க்கிறேன். எதை எவரிடமிருந்து என்ன என்று தெரியாமல் தவிக்கிறேன். இது இன்றைய நிலைமை போதவில்லை என்று மட்டும் தெரிகிறது. இன்னும் ஏதேதோ செய்ய ஆசை இருக்கிறது. என் இருப்பை பத்திரப்படுத்தி கொள்கிற மாதிரி பெருசாய் ஏதும் செதுக்கி விட்டு போக ஏக்கம் வருகிறது. உயரமாய் கல் கோபுரமும் கோவிலும் கட்டிவிட்டு போன மனித குணம், அரச குணம், ஃபியூடல் புத்தி எனக்குள்ளும் இருக்கிறது. கோபுரம் செதுக்கிற காரியம் மாதிரி தான் சினிமா எடுப்பதும். இது இன்றைக்கு பெரிய காரியம். அசுர வேலை. பிரம்மாண்டம் தெளியவும் நாசுக்கும் வர்ண உணர்வும் மொழி வளமும் ரசனை மனமும் காசும் குழுவும் கையாளும் கம்பீரமும் நல்ல நேரமும் வேண்டும். காடு சூழ வாழ்ந்த மனிதனுக்கு கட்டிடம் கலையாயிற்று. கட்டி சாதாரணமாக வாழும் இன்றைய மனிதனுக்கு கனவு கலையாயிற்று. வாழ்வில் இல்லாத ரம்யத்தை சொகுசாய் இருப்பதாய் கனவு காண வைக்கிறது. நானும் கனவு காண்கிறேனோ? உள்ளே ஆசைகள் தீராது கனவில் தீர்க்கும் காரியம்தான் சினிமா ஆசையோ? சேலை மூடும் இளம் சூளை, மாலை போடும் மலர் மாலை, 20 நிலவுகள், நகமெங்கும் ஒளி வீசும். இந்த பாட்டுக்கு ஏன் மனசு இப்படி விடலையாய் துள்ளுகிறது? இந்த காமமா பெண் சபலமா? இன்று திரைப்படம் அதிகமாக ஈர்ப்பதற்கு காரணம் செக்ஸ். மற்ற காரணங்கள் வசதிகள் பிற்பாடுதான். பிடரி முழுவதும் அரைத்த திரைப்பட வர்ஷகர்த்தா பேட்டி ஞாபகம் வந்தது. நிஜம்தானோ? அது திருமணமான பின்னும் பெண் அந்தரங்கம் தெரிந்த பின்னும் வருமோ அது? குதிரைகள் கண்கள் மூடி குறிவிரைத்து நிற்கும் காட்சி யோகத்தின் உச்சக்கட்டம். நெற்றிக்குள் சந்திரபிம்பம். புணர்ச்சிக்கு துணை இல்லாத புது குதிரைகள் மனசுக்குள் புணர்வு கொள்ளுமாம். கண்மூடி நிற்குமாம். வெறும் வெளியில் கால் தூக்கி கணக்குமாம். என் மனசும் இப்படியோ? துணை இல்லாத குதிரையோ? கூடல் என்பது பெண்ணோடு மட்டும் தானா? 4 பேருடன் பேசுவதும் எழுதுவதும், தன் மனசை 1,00,000 பேரிடம் வெளியிடுவதும், அவரவர்கள் அதை அறிந்து கொள்வதும் கூட கூடல்தான். நான் தவிப்பது இந்த வெளியிடுதலுக்கா? இந்த அமைதியின்மை தவிப்பு அலையில் இது குறித்துதானா? சேச்ச, நான் அதிகம் படித்திருக்கக்கூடாது. இந்த படிப்பால் நிம்மதி இல்லை. குமாஸ்தாவுக்கு படிப்பு அப்பா படித்த அதே குமாஸ்தா படிப்பு. கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல். டியர் சார், வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர், இப்படியே முடிந்துவிட்டது. இந்த படிப்பில் அற்பமாய் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த அற்ப நம்பிக்கையை இறுக பிடித்து தொங்க நேரிடுகிறது. இந்த தொங்கலே ஜீவிதமாகிறது. வாழ்க்கையில் முன்னேற பயம் அவசியம். பயத்திற்கு பாதுகாப்பற்ற தன்மை அவசியம். பாதுகாப்பற்ற தன்மைக்கு சிதலமான குடும்பம் வேண்டும். விஸ்வநாதன் குடும்பம் உறுதியாக இருந்தது. அவனை சுற்றி
பலவிதமான பாதுகாப்புகள் இருந்தன. அவனை முன்னேற ஒட்டாமல் செய்தன.